ஹே ஹாய் மை டியர் சிப்லிங்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சத்து மாவு என்னோடய குழந்தை சாப்பிட மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்கிற கம்ப்ளைண்ட் பண்ணுற நிறைய மதர்ஸை நான் பார்த்துருக்கேன். ஸோ இன்றைக்கி கவர்மெண்ட்டில் கொடுக்குற சத்து மாவு வச்சு 3 ரெசிபி செஞ்சுருக்கேன். உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு ரெசிபி சாப்பிட்லனாலும் இன்னும் 2 ரெசிபி இருக்கு இல்லையா, அதில் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக உங்களோட குழந்தை சாப்பிடுவாங்க. சத்து மாவு கவர்மெண்ட்டில் கொடுக்குறனால நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது நல்லதாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் செக் பண்ண வேண்டியது எக்ஸ்பிரி டேட் பார்த்துட்டு வாங்கிட்டு வந்தீங்கன்னா போதும். உண்மையாகவே இது ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தைக்கு வெயிட் கெயின் ஆகுது. அதிலே எப்படி பயன்படுத்தலாம், என்னென்ன குறிப்பு இருக்குது, எல்லாமே அதிலே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நான் குழந்தைக்கு 7 மாதம் இருக்கும் போதுலேருந்தே வாங்கி கொடுத்துட்ருக்கேன். இப்போ என்னோட பாப்பாவுக்கு 2 வயசு ஆச்சு. நம்ம பேக்கெட் வாங்கும் போதே அவங்க ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும்போது டப்பா ஒன்று கொடுப்பாங்க. அந்த டென்னில் நம்ம இந்த சத்து மாவை கொட்டி வச்சு குழந்தைக்கு நம்ம ரெகுலராக கொடுக்கலாம், டெய்லியுமே கொடுக்கலாம். குழந்தையோட ஃபர்ஸ்ட் 1000 டேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் இந்த 1000 டேஸில் நீங்கள் இது கொடுக்கலாம். முதல்ல நீங்கள் ஜலிக்கணும். அதில் திப்பியாக நிறையா இருக்கும். அது குழந்தைக்கு வயிற்றில் போச்சுன்னா வயிற்றில் சேராது. இந்த மாதிரி நீங்கள் 6 பேக்கெட் கொடுப்பாங்க. அந்த 6 பேக்கெட்டும் வாங்கிட்டு ஒரு பேக்கெட்டை பாதியாக உடச்சி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்ட் ஆகிடும். மறுபடியும் அந்த ஹாஃப் பேக்கெட்டை கொட்டிக்கோங்க, ஜலிச்சுக்கோங்க. அதில் வேஸ்ட்டை தூர போட்டுட்டு நம்ம அந்த சாஃப்டான இருக்கிற பார்ட்ஸ் அந்த டப்பாவில் கொட்டி வச்சுக்கோங்க. இதுதான் வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் பண்ண வேண்டியது. அந்த மெஷரிங் ஸ்பூன் வச்சு நீங்கள் எவ்வளோ கொடுக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுங்க. இப்போ ஒரு 7 மாதம் அப்படின்னா 1 ஸ்பூன் கொடுத்தாலே போதும். நான் எப்படி ஜலிச்சு அந்த பாக்ஸில் போடுறேங்கிறது பாருங்கள். அதே மாதிரி நீங்களும் பண்ணிடுங்க. ரெசிபி 1 என்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். நான் 2 வயசு குழந்தைக்கு கொடுக்குறேன் இல்லையா, ஸோ நான் அந்த மெஷரிங் ஸ்பூனில் 2 ஸ்பூன் எடுத்துப்பேன். டெய்லி 2 ஸ்பூன் எடுத்துப்பேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான். 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு பாலும் 1 டம்ளர் எடுத்துப்பேன். பெரிய டம்ளரில் 1 டம்ளர் எடுத்துப்பேன். அந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். கெட்டியே ஆகக்கூடாதுங்க. மெயின் ரீசன் கெட்டி ஆயிடுச்சு அப்படின்னா அதுவும் வயிற்றில் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கெட்டி ஆகாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் அடுப்பில் வச்சு நம்ம அதை நல்லா வேக வைக்கணும். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. இப்போ அவங்க 2 வயசு ஆனனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். 7 மாதத்துலேருந்து 1 வயசு வரைக்கும் கொடுக்கும்போது சுத்தமாகவே தண்ணி சேர்க்க மாட்டேன். இதில் லேசாக தண்ணி சேர்த்தா போதும். அதை கழுவி ஊற்றுறதுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். அடுப்பை ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். அது ரொம்ப பொறுமையாக நம்ம கிண்டணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். பொறுமையாக நம்ம ஸ்பூனை இப்படி நீட்டமான வாக்கில் நிற்க வச்ச மாதிரி தான் நம்ம கிண்டணும். படுக்க வச்ச மாதிரி கொடுத்து கிண்டுனீங்க அப்படின்னா அது சீக்கிரமாகவே கெட்டியாகாமல் ஒரு பொறுமையாக 15 மினிட்ஸ் ஆனாலும் வெயிட் பண்ணி கொடுங்க. ஏன்னா குழந்தைக்கு வயிறு ப்ராப்ளம் வரக்கூடாது இல்லையா, அதனால பொறுமையாக பண்ணி கொடுங்க. பாருங்கள், நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். போக போக அது நல்லா கெட்டி கொடுக்கும். பாருங்கள், உடனே கெட்டி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இந்த பதம் இருந்தால் போதும். இன்னும் கொஞ்சம் லிக்விடாக கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் லேசாக பால் ஊற்றி கொடுக்கலாம். 7 மந்த்ஸ்லேருந்து 1 இயர் வரைக்கும் இருக்கிற குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் லிக்விடாக கொடுக்கலாம். இது 2 இயர்ஸ் பேபிங்கிறனால நான் நல்லா கெட்டியாகவே கொடுக்குறேன். அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் வயிறு நிறையும் இல்லைங்களா? அதனால் இது ஒரு ரெசிபி. இந்த ரெசிபி கண்டிப்பாக எல்லா குழந்தையும் சாப்பிடுவாங்க. சுகர் சேர்க்காதீங்க, ஜாகரி பவுடர் எதுவுமே சேர்க்காதீங்க, எல்லாமே அதிலே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ரெசிபி 2 பார்க்கலாமா? இந்த ரெசிபி 2க்கு என்ன பண்ண போகிறோம், 4 ஸ்பூன் நம்ம எடுக்க போகிறோம். 4 ஸ்பூன் மாவு போட்டுட்டு தண்ணி மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ரெசிபிக்கும் சுகரும் தேவையில்ல, ஜாகரி பவுடரும் தேவையில்ல. நம்ம ராகி தோசைக்கு எப்படி கலக்குவோம், கோதுமை தோசைக்கு எப்படி கலக்குவோமோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கெட்டி ஆகாமல் நல்லா நைஸாக இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. தோசைக்கல்ல நல்லா எண்ணெய் தடவி, எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ராகி தோசை எப்படி அடை தோசையில் எப்படி ஊற்றுவோம் அந்த மாதிரி குண்டாகவே ஊற்றுங்க. ஒரு 2 கரண்டி மாவு எடுத்து நல்லா மொந்தமாகவே ஊற்றி அதை நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இப்படி நல்லா திருப்பி போட்டு பாருங்கள். நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இதுவும் நீங்கள் 7 மந்த்ஸ்லேருந்து 2 இயர்ஸ் or 3 இயர்ஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா 7 மாதத்துலேருந்து எல்லா ஃபுட்டுமே நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை கொடுக்கலாம், டாக்டர்ஸே சொல்லியிருக்காங்க. அதனால நீங்கள் இந்த தோசையை தாராளமாக கொடுக்கலாம். இதே மாதிரி செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஓகே, ரெசிபி நம்பர் 3. ரெசிபி நம்பர் 3ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இந்த சத்து மாவு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 5 ஸ்பூன் சத்து மாவு எடுத்துக்கலாம்.
இந்த மாவோட தேங்காயோட கால் பகுதி எடுத்துக்கோங்க. ஐ மீன் ஒரு 2 சில் எடுத்தால் போதும். அதை இந்த மாதிரி பிளெண்டரில் நல்லா சாப் பண்ணி போட்டுட்டு கூடவே 2-3 ஏலக்காவை உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாவோட சேர்த்துடலாம். நீங்கள் ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா அந்த ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். இதோட உள்ளே சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜாகரி பவுடர் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஜாகரி பவுடர் வேணால் ஓகே, வேண்டானாலும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் இனிப்பு வேணும் அப்படிங்கிறனால நான் ஜாகரி பவுடர் சேர்த்துருக்கேன். வார்ம் வாட்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். கையில் ஒட்டக்கூடாது, இந்த மாதிரி பாத்திரத்துலேயும் ஒட்டக்கூடாது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வந்து மாவை நல்லா கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சுக்கலாம். பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். பாத்திரத்துலேயும் ஒட்டலை, கையிலையும் ஒட்டலை, பார்த்தீங்களா? இப்போ நம்ம வந்து பிடி கொழுக்கட்டை மாதிரி செய்ய போகிறோம். நீங்கள் வேறு ஏதாவது ஷேப் மாதிரி செய்கிறதுனாலும் அச்சு வச்சுருந்தீங்கன்னா அந்த அச்சு வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் பிடி கொழுக்கட்டை தான் செய்கிறேன். ஒரு 5 ஸ்பூன் போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு 9 பீஸ் கொழுக்கட்டை வரும். இதுவும் குழந்தையோட ஃபேவரட்டான ரெசிபியாக தான் இருக்க போகுது. சத்து மாவு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் போய் வாங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொழுக்கட்டை வந்து குழந்தைங்களுக்கு அவங்க கொடுப்பாங்க. 2.5 வயசுலேருந்து ஸ்கூலுக்கு அனுப்புவீங்க இல்லைங்களா, 3 வயசு 3.5 வயசு குழந்தைங்களாம் அங்கே இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த மாதிரி நல்லா இட்லி குக்கரில் அவிச்சு கொடுப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. மறுபடியும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன், சத்து மாவை வந்து நீங்கள் நினச்சி பயப்படவே தேவையே இல்லை. கவர்மெண்ட்டோடதாச்சே, நம்ம வந்து தைரியமாக கொடுக்கலாமா, குழந்தைக்கு கொடுக்குறோமே அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்படவே வேண்டாம். நீங்கள் எக்ஸ்பிரி டேட் பார்த்தா போதும். 7 மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும் என் குழந்தைக்கு கொடுத்துட்ருக்கேன். நிறைய பேர் என் குழந்தை சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்காக தான் மெயினாக இந்த மாதிரி நான் 3 ரெசிபீஸ் போட்டிருக்கேன். இந்த கொழுக்கட்டையாவது நீங்கள் கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக குழந்தை சாப்பிடுவாங்க. ஒரு ஸ்நாக் மாதிரி நீங்கள் கையில் கொடுத்தா கூட போதும். ஒரு 11 o'clock ஒரு 12 o'clock வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்நாக் மாதிரி அழகாக சாப்பிட்டுப்பாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக கொழுக்கட்டை வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இட்லி குக்கரில் ஒரு 5 minutes வெந்தாலே போதுங்க. சூப்பராக வெந்துருச்சு பாருங்களேன், சாஃப்டாக இருக்கும். குழந்தைக்கு எந்த டைம் வேணாலும் கொடுக்கலாம். நீங்கள் காலையில் செஞ்சுட்டா கூட சாயங்காலம் கூட ஹார்டே ஆகாது, இதே சாஃப்ட்னஸோடு தான் இருக்கும். எங்கள் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப ஃபேவரட்டான கொழுக்கட்டை இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்ன மக்களே, இந்த 3 ரெசிபிஸும் கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு பயப்படாமல் தைரியமாக கொடுக்கலாம். உங்கள் குழந்தைக்கு கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகும். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ட்ரை திஸ் ஒன் செக்ஷன் பார்த்துடலாம். மட்டன் நம்மளுக்கு வந்து சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல மட்டன் வாங்கிட்டு வந்ததுமே தயிர், உப்பு, சர்க்கரை இது 3யும் சேர்த்து நல்லா அதில் மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா உண்மையாகவே மட்டன் ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. Keep watching, keep on subscribing. Our next video will out soon.